கேடி சீரியல் உடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கிறத அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் வந்துட்டு சூப்பராக வந்து பிளான் பண்ணுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனாணி வந்து ஜெயிக்கவே கூடாது, எப்படியாச்சும் வந்து நம்ம அத்தை சாமுண்டீஸ்வரியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து பிளான் பண்ணபடியே வந்து நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு பிளான்லேயுமே நம்ம சிவனாண்டி தோத்துட்டே தான் இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சுட்டே தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்குது. அதாவது எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரகலா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பிளானுமே வந்து சொதப்பிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் வந்து குடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு போயிட்டு, அங்க வந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு, அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு வரா மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போறாரு. அப்போ எங்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெத் நடக்கிற ஒரு வீட்டுக்கு தான் வந்து போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவனாடி சிரிச்சுக்கிட்டே போறாரு. "என்னடி இவன் எழு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறான்" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. இதே மாதிரி நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த வீட்ல போய் அவர் வந்து சொல்லிட்டு வராரு. "ஏன் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதோ விசேஷ வீட்டுக்கு வந்த மாதிரி வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு, இங்க எல்லாரையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கிற நிலைமையில இருக்க மாதிரி தெரியுதா உனக்கு?" அப்படிங்கிற மாரி அங்க இருக்க லேடி எல்லாமே அவங்கள திட்டி அனுப்புறாங்க. "நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவே மாட்ட. உனக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரகலா கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி நடந்து போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது நம்ம எந்த பிளான் பண்ணாலுமே அது சொதப்பிடுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஃபங்ஷன் வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி அங்க இருக்கவங்களுக்கு வந்து வாழ்த்திட்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மொய் வந்து அதிகமாவே வச்சுட்டு வராங்க. ஸோ, அப்போ வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வந்து கண்டிப்பா நல்ல மனசு. இவங்க நல்ல உதவி பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா, இவங்க ஜெயிச்சுட்டா நல்ல உதவி பண்ணாங்க மக்களுக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஓட் பண்றோன்ற மாரி சொல்றாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே வந்து ஹேப்பியா இருக்குது. ஆனா சந்திரகலாவுக்கு இதெல்லாம்